எள்ளுன்னு சொன்னா என்னையா நிக்கணும். உச்சக்கட்ட கோபத்தில் விஜய் எட்டி பார்க்காமல் எஸ்கேப்பான தலைகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். கூட்டணிக்கு எந்த கட்சியும் வராத நிலையில் பல்வேறு கட்சிகளில் இருக்கும் சீனியர்களையாவது அழைத்து வர வேண்டும் என அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் விஜய். ஆனாலும் பெயர் தெரியாத நபர்களே கட்சிக்கு வரும் நிலையில் விஜய் அதிருப்தி அடைந்துள்ளார் என்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழகம் தயாராகி வருகிறது. மார்ச் 2வது வாரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏப்ரலில் வாக்குப்பதிவு நடைபெறலாம் என சொல்லப்படுகிறது. இதையடுத்து தமிழகத்தின் பிரதான கட்சிகள் அனைத்தும் தேர்தல் வேலைகளை துவக்கிவிட்டன. ஆளும் திமுக ஒருபடி மேலே போய் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அந்த கட்சியின் கூட்டணியில் தேமுதிக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றக் கழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்டவை இருக்கின்றன. அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவே கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்திவிடும் என சொல்லப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்க 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என அறிவித்த சீமான் வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டார். இந்த நிலையில் தமிழக அரசியலில் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என சொன்னாலும் இதுவரை எந்த கட்சியும் அவருடன் சேரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என விஜய் ஆர்வத்தோடு காத்திருந்த நிலையில் அவை எதிர்முகாம்களில் தஞ்சம் புகுந்துவிட்டன. ஓபிஎஸ் திமுக பக்கம் தாவலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இப்படி தான் ஆர்வத்தோடு காத்திருந்த எந்த கட்சியும் தனது கூட்டணிக்கு வராததால் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறார் விஜய். செய்திகளை உடனுக்குடன்